ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் மீன ராசிக்கு வருகிற புத்தாண்டு 2024 எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷ் யூ கைஸ் அ வெரி ஹாப்பி நியூ இயர் 2024. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் எண்ணங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிளானட்ரி பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துலாம். சனி உங்கள் ராசிக்கு 12வது இடமான கும்பத்தில் உட்காந்துருக்கார். வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் ட்ராவல் பண்ணுவார். குரு உங்கள் ராசிக்கு 2வது இடமான மேஷத்தில் உட்காந்துருக்கார். ஏப்ரல் கடைசியில் குரு பயிற்சி நடக்க போகுது. அதுக்கப்புறம் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். அதாவது உங்கள் 2வது வீட்டிலேருந்து 3வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிடுவார். ராகு உங்கள் ராசியான மீனத்திலே தான் உட்காந்துருக்கார். கேது அப்படியே ஆப்போசிட்டில் கன்னியில் உட்காந்துருக்கார். உங்கள் 7வது வீட்டில் உட்காந்துருக்கார். ராகு கேது பயிற்சி அக்டோபர் 30 தான் ஆச்சுன்றது குறிப்பிடத்தக்கது. These are the planetary placements. Let's do the predictions now. First, career. ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம்? ஃபர்ஸ்ட் 4 மாதம் எல்லாமே எதிர்பார்க்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது மீன ராசிக்கு. நீங்கள் எதிர்பார்க்குற சம்பள உயர்வு, பதவி உயர்வு, வெளிநாட்டு வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே கிடைக்கும். ஏன்னா குரு உங்கள் 10வது அதிபதி 5 வீடு தள்ளி உங்கள் 2வது வீட்டில் உட்காந்துருக்கார். இது ஒரு அருமையான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் தனுசு வீட்டையே அவர் பார்க்குறார். அதாவது 10வது வீட்டையே அவர் பார்க்குறார் 2வது வீட்டிலேருந்து. இதுவும் ஒரு அருமையான அமைப்பு. ஸோ அதனால் வேலை செய்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு 4 மாதம் கோல்டன் பீரியட். இப்போவே உங்களுக்கு கோல்டன் பீரியட் தான். பட் இருந்தாலும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. தன் வீட்டை தானே பார்க்கும் குரு வாரி வழங்கிடுவார் 4 மாதத்தில். கடைசி 8 மாதம் எப்படி இருக்குது? கடைசி 8 மாதம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு, விரைய சனி. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். உங்கள் 10ஆம் அதிபதி குரு 3வது வீட்டுக்கு போயிடுவார். 6 வீடு தள்ளி போயிடுவார். ஸோ அதனால் 6வது இடம்னாலே அப்டக்கிள், தடங்கல்கள், இடைஞ்சல்கள் இதெல்லாம் குறிக்கும். ஸோ அதனால் உங்கள் வேலை செய்கிற இடத்துல இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களோட பாஸ், உங்களோட மேனேஜர், உங்களோட ஒர்க் பண்ணுறவங்க, சுற்றி இருக்கவங்க, பக்கத்து சீட்டு, முன்னாடி சீட்டு, பின் சீட்டு, உங்கள் டீம், இவங்களோடலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்தவித சண்டையும் போடாதீங்க. கேர்ஃபுல்லாக உங்கள் வேலையை பார்த்துட்டு நீட்டாக வீட்டுக்கு வந்துடுங்க. ஏன்னா டைம் சரியில்லை கடைசி 8 மாதம். ஸோ அவ்வளோதான். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கனாலே பிரச்சனை கிடையாது. ஒர்க்கில் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்கள் கூட வேலை பார்க்குற ஆட்களோட உங்களோட ஒர்க் என்விரான்மெண்ட் கொஞ்சம் பாதிப்படையும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. பார்த்து பேசுங்க, வார்த்தையை விட்டுறாதீங்க. ஸோ இப்படி கேர்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. முக்கியமாக வெளிநாடு வாய்ப்புக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கை கொடுக்கும். பாஸ்போர்ட்லாம் ரெனியூ பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னாலும் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவங்களே உங்களை கூப்பிட்டு வெளிநாடு போகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல. ஸோ அப்போ நீங்கள் பாஸ்போர்ட்டை கொடுக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால், எனக்கு வெளிநாடு போக வாய்ப்பு இல்லை, எனக்கு வேணாம் அப்படின்னா ஓகே. உங்களுக்கு வெளிநாடு போக இஷ்டம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு உண்டு 2024. அடுத்து பிஸ்னஸ், தொழில் பண்ணுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு 4 மாதம் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. கடைசி 8 மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா குரு 3வது வீட்டுக்கு பயிற்சி ஆகி உங்கள் 7வது வீடு, 9வது வீடு, 11வது வீடையும் பார்க்குறார். உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார், உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறார். ஸோ கடைசி 8 மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு 4 மாதம் சுமாராக இருக்குது. சனி உங்கள் 11வது அதிபதி 12வது வீடான கும்பத்தில் உட்காந்துருக்கார். ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார். ஸோ புதுசாக பிஸ்னஸ் டீல் எதாவது சைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா பார்த்து சைன் பண்ணுங்கள். புதுசாக யாரையாவது சேர்க்க போகிறீங்க பிஸ்னஸ் பார்ட்னராக அப்படின்னா நல்லா பேக்ரவுண்ட் செக்கெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கூட சேருங்க. யோசிக்காமல் உங்கள் பிஸ்னஸில் எதுலேயும் காலை விடாதீங்க. என் ஃப்ரெண்டு அந்த பிஸ்னஸ் பண்ணுறான், அவனுக்கு அதில் பல கோடி லாபம் வருது, நானும் அதை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு யோசிக்காமல் ஆரம்பிக்காதீங்க. அந்த தொழில் நமக்கு செட் ஆகாமல் அதில் உள்ள சாதகங்கள் பாதகங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அப்புறமே மே மாதத்துக்கு அப்புறமா ஆரம்பிக்க முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு விரைய சனி போயிட்டுருக்கு. 7.5 சனி இப்போ தான் ஆரம்பித்து 1 வருஷம் ஆகுது. ஸோ அதனால் தொழிலில் லாபத்தில் விரயத்தை கொடுக்க சனி தயங்க மாட்டார். ஸோ அதனால் யோசித்து எந்த முடிவாக இருந்தாலும் எடுங்க. அடுத்து ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு ஃபர்ஸ்ட் 4 மாதத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. குரு 2வது இடத்துலேருந்து உங்கள் 6வது வீட்டை பார்க்குறார்.
சனியும் உங்கள் 6வது வீட்டை பார்க்குறார். ஸோ குரு உங்களை காப்பாற்றி விட்டுருவார். எந்த பிரச்சனையும் கிடையாது உடல்நிலையில். கடைசி 8 மாதத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா குருவோட பார்வை விலகிடும், சனியோட பார்வை மட்டும்தான் உங்கள் 6வது வீட்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது உடல்நிலையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 மாதத்துலேயே அது எல்லாத்தையுமே சரி பண்ணிவிடுங்க. ஏன்னா கடைசி 8 மாதம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ரொம்ப நாளாக தீராத ஒரு பிரச்சனை இருக்குது, நான் 10 வருஷமாக டேப்லெட் எடுத்துகிட்ருக்கேன், 8 வருஷமாக டேப்லெட் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்ற இஷ்யூஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு 4 மாதத்தில் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குரு உங்கள் 8வது இடத்த பார்ப்பார். க்ரானிக் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு 4 மாதத்தில் முடிவுக்கு வரும். ஸோ அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இல்லை சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா டேட் ஃபிக்ஸ் பண்ணி சர்ஜரியை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நீண்ட நாளாக இருக்கிற பிரச்சனை சரியாயிடும். அடுத்து லவ் லைஃப். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு 2024 சூப்பராக இருக்க போது. எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் இஃப் யூ ஆர் சிங்கிள் அண்ட் லுக்கிங் டு கெட் கமிட்டட், திஸ் இஸ் த ரைட் டைம். ட்ரை யுவர் லக். பட் ஆனால் இதில் ஒரு இக்கு இருக்குங்க. ராகு உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கார். ராகு உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கார். உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் துரோகம் பண்ணக்கூடாது. உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் ரொம்ப லாயலாக இருக்கணும். ஏன்னா வீட்டில் இருக்க ராகுக்கு, அதாவது உங்களுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலுமே மற்ற ப்ரொப்போசல்ஸ்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கிட்டே இன்னொன்று மேனேஜ் பண்ணலாம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. அது ரொம்ப தப்பு. ஸோ அதனால் இந்த ஏரியாவில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா தான் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையாவது நீங்கள் தக்க வச்சுக்க முடியும். ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிற ராகு உங்களை அப்படி தான் தூண்டி விடுவார். தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பார், இருக்கிறதும் போயிடும். அடுத்து பணவரவை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. மீனராசிக்கு குரு உங்கள் 2வது வீட்டில் இருக்கார் ஃபஸ்ட்டு 4 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் 3வது வீட்டுக்கு பயிற்சியாகி உங்கள் 9வது வீட்டையும் பார்க்குறார், 11வது வீட்டையும் பார்க்குறார். ஸோ கேஷ் இன்ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதாவது உங்கள் பர்ஸில் காசு இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் எந்த தட்டுப்பாடும் கிடையாது. எதில் பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, வர காசை எப்படி சேவ் பண்ணுறீங்க, அதில் தான் பிரச்சனை. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் வச்சுக்காதீங்க. எனக்கு இந்த மாதம் நான் 10,000 வந்துட்டு சீட் போடுவாங்கள்ல, இந்த மாதம் 10,000 போடுறேன், 6 மாதம் கழித்து எனக்கு 3 லட்சமாக அது வரும். இல்லை 50,000 போடுறேன், எனக்கு 6 மாதம் கழித்து அது 1.5 லட்சமாக வரும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இறங்காதீங்க. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க, இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 7.5 சனி போயிட்டுருக்கு, விரைய சனி. ஸோ ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ், அதாவது குறுகிய காலத்தில் எனக்கு காசு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு விரயத்தை கொடுத்துருவார், செலவை கொடுத்துருவார். உங்கள் காசு கரைஞ்சிரும். ஸோ காசு நல்லா வரும். அதை நீங்கள் எப்படி சேமிக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக பிளான் பண்ணுங்கள். எனக்கு 5 வருஷம் கழித்து இந்த காசு வந்தால் போதும் அப்படி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட்ஸ் வரும். இல்லை உங்களுக்கு காசு தேவைப்படுதுன்னா அதை வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கிட்டு முழுக்காதீங்க. அடுத்து கல்வி. தொடக்க கல்வி பயிலும் மாணவர்களுக்கு, அதாவது +2 வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக நல்லாயிருக்கு. உங்கள் 4வது வீட்டுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஸோ நல்லா படிப்பீங்க, நல்லா மார்க்ஸ் எடுப்பீங்க. யுவர் பேரண்ட்ஸ் வில் பி வெரி ஹாப்பி. குரு வேறு 2வது வீட்டில் இருக்கார் ஃபஸ்ட்டு 4 மாதத்துக்கு. ஸோ தொடக்க கல்வி படிக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அடுத்து உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு, பிஜி, பிஹெச்டி இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு 4 மாதம் சுமாராக தான் இருக்குங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா சனி 12வது வீட்டிலேருந்து உங்கள் 9வது வீட்டை பார்க்குறார். ஸோ தடங்களை ஏற்படுத்திடுவார் உங்கள் படிப்பில். ஸோ கடைசி 8 மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா குரு 3வது வீட்டுக்கு பயிற்சியாகி உங்கள் 9வது வீட்டை பார்ப்பார். ஸோ நீங்கள் தீசிஸ், ரிசர்ச் ஒர்க், இல்லை ஒயிட் பேப்பர் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை மே மாதத்துக்கு அப்புறம் பண்ணுங்கள். மே ஃபஸ்ட்டு வீக்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 4 மாதத்தில் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ப்ரெப் ஒர்க்கை பண்ணுங்கள். அதுக்கான ப்ரெப் ஒர்க்கை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இல்லை நான் பாதி கிணறு தாண்டிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 4 மாதம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து மேரேஜ். கல்யாணத்துக்கு வீட்டில் பொண்ணோ பையனோ பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா மே மாதத்துக்கு அப்புறம் டைம் சூப்பராக இருக்குது. ஏன்னா குரு உங்கள் 3வது வீட்டுக்கு பயிற்சியாகி உங்கள் 7வது வீட்டை பார்ப்பார். ஸோ அதனால் அலைன்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா இப்போதைக்கு கொஞ்சம் ஹோலில் வைங்க. மே மாதத்துக்கு அப்புறம்
என்கேஜ்மெண்ட்டை பண்ணி அதுக்கப்புறம் வர மாதங்களில் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக கேத்து வேறு 7வது வீட்டில் இருக்கார். ஸோ அதனால் நீங்கள் அலைன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப தீவிர விசாரித்து அதுக்கப்புறம் தான் பையனோ பொண்ணோ ஓகே பண்ணணும். ஏன்னா 7வது வீட்டில் இருக்கிற கேத்து ஒரு பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்திடுவார். பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க மாதிரி தெரியும், பட் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன பிரச்சனை அப்படின்னு. ஸோ நீட்டாக தரவாக இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள். அந்த பையன் ஊரில் போய் இல்லை பொண்ணோட ஊரில் போய் 4 பேர்கிட்ட விசாரிங்க. பையனோட பேக்ரவுண்ட் எப்படி, பொண்ணோட பேக்ரவுண்ட் எப்படி, எல்லாத்தையும் விசாரித்து ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. அடுத்து மேரிட் கப்புள்ஸ், கல்யாணமான கணவன் மனைவிக்கு இவங்களுக்கும் இதே தாங்க நிலமை. மே மாதத்துக்கு அப்புறம் டைம் நல்லாயிருக்கு. குரு உங்கள் 7வது வீட்டை பார்த்துருவார். ஸோ அது வரைக்கும் டைம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஏன்னா கேத்து உங்கள் 7வது வீட்டில் இருக்கார். சண்டை சச்சரவு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது இப்போது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க, சண்டையை முத்த விடாதீங்க. ஏன்னா மே மாதம் வரைக்கும் டைம் சரியில்லை. ஸோ அதனால் ஒதுங்கி போயிடுங்க. சண்டை இருக்கா, நீங்கள் ஒரு ரூமில் இருங்க, அவங்க ஒரு ரூமில் இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஏப்ரல் வரைக்கும் மேனேஜ் பண்ணி போங்க. மே மாதத்துலேருந்து டைம் சூப்பராக இருக்குது. அண்ட் அதே மாதிரி 7வது வீட்டில் கேத்து இருக்கனால உங்கள் பார்ட்னருக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. மனைவி இல்லது கணவன் இருக்கும்போதே சைடில் வந்துட்டு ஏதாவது மேனேஜ் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனையாக போய் முடியும். அடுத்து பயணம், சிறுதூர பயணம் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை போகிறவங்களுக்கு, காலையில் ஆஃபீஸ் போய்ட்டு நைட்டு வீட்டுக்கு வரவங்க, இல்லைனா வீக்கெண்ட் ஒரு ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு மே மாதத்துலேருந்து டைம் சூப்பராக இருக்குது. ஏன்னா குரு உங்கள் 3வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிடுவார். உங்கள் 3வது வீட்டை ஆக்டிவேட் பண்ணிவிடுவார். நீங்களே நிறையா பயணம் போவீங்க. ஏன்னா குரு வந்துட்டு உங்கள் 3வது வீட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். நிறையா பயணங்கள் போகிற மாதிரி இருக்கும். பக்கத்தில் கோயிலுக்கு, இல்லை ட்ரிப்பு, ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறது, ஃபேமிலியோட வெளில போகிறது, இந்த மாதிரி நிறையா பயணம் இருக்குது உங்களுக்கு இந்த வருஷம். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது, என்ஜாய் பண்ணுங்கள். நெடுந்தூர பயணம், ஃபாரின் போகிறவங்களுக்கு, வெக்கேஷன் டிசம்பர் மாதம் வேறு, வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும் டைம் சரியில்லை. ஏன்னா சனி உங்கள் 9வது வீட்டை பார்க்குறார். இப்போது நீங்கள் டிசம்பருக்கு வெக்கேஷன் போகிறதுனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பிளான் பண்ணி உங்கள் ட்ராவலை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, உங்கள் ஐட்னரி மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, ஃப்ளைட் டிலே ஆகும், இல்லைனா பாஸ்போர்ட்டை நீங்கள் வீட்டில் விட்டு போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி தடங்கள், ஏதாவது ஒரு தடங்கள், அங்கே போயும் நீங்கள் ரெஸ்ட் எடுக்க முடியாமல் ஆஃபீஸ் ஒர்க்கை பார்க்குற மாதிரி நிலமை, இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் வரலாம் ஏப்ரல் மாதம் வரைக்கும். ஸோ நீங்கள் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா மே மாதத்துக்கு அப்புறம் பிளான் பண்ணுங்கள். ஏன்னா குரு உங்கள் 9வது வீட்டை பார்ப்பார். ஸோ மே மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலுக்கு நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, மீன ராசிக்கு 2024 எல்லா ஏரியாஸையும் கவர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வேறு கம்மியாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.